தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் ப. ஜோதி நிர்மலாசாமி விரைவில் நியமனம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாஸ்கரன், கூடுதல் விவரம். மாநில தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான பணிகளில் கவனம் செலுத்துவார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு தேர்தல் ஆணையராக இருந்த பழனிக்குமார் வயது மூப்பின் காரணமாக கடந்த 9ஆம் தேதி ஓய்வு பெற்றார். இதையடுத்து யார் மாநில தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்படுவார்கள் என்பது குறித்து தமிழக அரசு முடிவெடுத்து அது ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த வகையில பார்க்கும்போது மாநில தேர்தல் ஆணையராக வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளராக இருந்த ப. ஜோதி நிர்மலாசாமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் இவருடைய நியமனம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த நியமனமாக பார்க்கப்படுகிறது. டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலுக்கான நடவடிக்கைகள் என்பது நடத்தப்படும். காரணம் என்னவென்றால் அதிமுக ஆட்சியில உள்ளாட்சி தேர்தல் என்பது 2 கட்டங்களாக நடைபெற்றது. இதன் காரணமாக திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகும் உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் நடத்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தலும் நடத்தப்பட்டது. அந்த வகையில உள்ளாட்சி தேர்தலில் முதற்கட்டமாக ஏற்கனவே நடத்தப்பட்டு 5 ஆண்டுகள் முடிவில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் என்பது டிசம்பர் மாதம் நடத்தப்படும். அந்த தேர்தலை மாநில தேர்தல் ஆணையராக ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் அந்த தேர்தல் நடத்துவார். உள்ளாட்சி தேர்தல் அனைத்துமே இவர் நடத்தக்கூடிய தேர்தலாகவே இருக்கும். அந்த வகையில் இந்த பதவி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.